ஒருமுறை காமராஜர் ஐயா ஒரு பள்ளி திறப்பு விழாவுக்கு போறாங்க. பாதி வழியிலேயே காரை நிறுத்தி, எப்பா ஜீவா இங்கதானப்பா இருக்கான், அவனை பாத்துட்டு போவோமே அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா ஐயா வீட்டுக்குள்ள இருக்க ஆச்சரியத்தோடு, என்ன காமராஜ் அப்படின்னு கேட்க, எப்பா ஜீவா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீதான் அடிக்கல் நாட்டினியாம்ல, வாப்பா போய் பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கலாம் அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்றாங்க. ஜீவா ஐயாவோ, காமராஜ் நீ போப்பா, நான் 1 மணி நேரத்துல வந்துடுறேன், நீ போ அப்படின்னு சொல்றாங்க. காமராஜர் ஐயா ஜீவா ஐயா வருகைக்காக காத்துட்டு இருக்க கூட்டத்துல ஒருவர், அந்த ஆளு யாரு, அவருக்காக நீங்க ஏன் காத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்ன கேள்வின்னு, ஜீவா மாதிரி ஆளுங்க சுதந்திர போராட்டத்துல கஷ்டப்பட்டதாலதான் இங்க நான் முதலமைச்சரா இருக்கேன், அவன் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க காமராஜர் ஐயா. ஜீவா ஐயா வர காமராஜர் ஐயாவோ, எப்பா கூப்பிட்ட உடனே வரலாம்ல அப்படின்னு கேட்க, எப்பா காமராஜ் ஒத்த வெட்டிதான்ப்பா இருந்தது, அதை துவைச்சு காய போட்டு உடுத்திட்டு வர நேரமாச்சுப்பா, தப்பா நினைச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்ல காமராஜர் ஐயா கண் கலங்குறாங்க. இவனுக்கு உதவி பண்ணா மறுத்துருவானேன்னு காமராஜர் ஐயா ஜீவா ஐயாவுடைய மனைவிக்கு அரசு வேலை கொடுத்து ஐயாவுடைய வறுமையும் நீக்குனாங்க.